வணக்கங்க. இன்றைக்கி நம்ம 1 கிலோ கறி எடுத்துன்னு வந்து நம்ம பிரியாணி செய்யறத ஒரு டபராவில் செய்ய போகிறோம். பிரியாணி செய்கிறத பார்க்கலாம். வெங்காயம் வந்து 5 வெங்காயம் இப்போ கட் பண்ணி வச்சுக்கிறாங்க. நல்லா கித்தாக வேணுங்கணும். தயிர், தக்காளி, நெய் பாக்கெட்டுங்க. நெய் வந்து சின்னதாக ஒரு பாக்கெட்டு. பிரியாணி செட்டு மொத்தமாக வாங்கியிருக்கிறேன். இஞ்சி வந்து சிறிதளவு, பூண்டு வந்து நிறைய போட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க. புதினா, கொத்தமல்லிங்க. சிக்கன் வந்து 3/4 கிலோ சிக்கன் மேலே இருக்கும். 1 கிலோ வாங்கினா கொஞ்சோண்டு வறுக்கிறதுக்கு கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கணும். கொஞ்சம் சிக்கனை ஒரு 200 கிராமு அரிசி போட்டு கழுவி அப்படியே நீங்கள் வந்து பிசையாமல் பேஞ்சு எடுத்துங்க. வீட்டில் இருக்கிற அரிசி எடுத்துங்க. பாஸ்மதி ரைஸ் வேணாம், அது கொஞ்சம் அளவு மிஸ்மேட்சும் ஆகும். வாங்க நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பில் செய்கிறோம். அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து கடாயை வச்சு செய்யலாங்க. பிரியாணி செய்யலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். மல்லாட்டை எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. டபராவில் செய்கிறோம். 1 கிலோவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றி வச்சு நல்லா காஞ்சிச்சிங்க. எண்ணெய் சுட்டுச்சிங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டாச்சுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதக்கினாங்க பிரியாணி நல்லா இருக்கும். வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி வரணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிச்சிங்க. இப்போ தக்காளி போட்டு நல்லா வதக்கலாம். நான் நிறையா பார்த்தேன். எங்கள் வீட்டு எண்ணெய் கொஞ்சம் மல்லாட்டை எண்ணெய் தான். கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டோம். கொஞ்சம் அதனால் நிறையா இருக்கான்னு தெரியல. வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி சேர்த்துக்கலாம். தீ வந்து ஒரே நெக்காக இருக்கணுங்க. நல்லா வதங்குது பாருங்கள். தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கணுங்க. நல்லா வதங்குது பாருங்கள். நல்லா சூப்பராக வதங்கி வந்துடுச்சிங்க. ஒரே தீ வந்து ஒரே நெக்காக எருவிட்டுனே இருக்கணும். பிரியாணி நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக வெங்காயம் தக்காளி நல்லா எண்ணெயிலே நெய் போட்டு நல்லா வதக்கணுங்க. நல்லா வதங்கினா தான் பிரியாணிக்கு சூப்பராக அருமையாக இருக்கும். பாருங்கள், அடுப்பு ஒரே நெக்காக எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ கறி சேர்த்துக்கலாங்க. கறி சேர்த்தாச்சு. 3/4 கிலோ கறி மேலே இருக்குங்க. இப்போ பிரியாணி பட்டை லவங்கம் இதெல்லாம் சேர்த்துக்குங்க. இதில் ஒரு செட்டை வாங்கிட்டு வந்துருக்கேன், அதை சேர்த்துங்க. பட்டை லவங்கம் எல்லாமே பிரியாணிக்கு சேர்த்தாச்சுங்க. பிரியாணி செட்டு 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்தாங்க. 2 பாக்கெட்டு சேர்த்துக்கலாங்க. அது 1 கிலோ இல்லைங்களா, அதனால் எல்லாமே சேர்த்துக்கிறோம். 3 பாக்கெட்டு பிரித்து கொட்டி சேர்த்துக்கிறோங்க. பிரியாணி செட்டு இலை எல்லாமே அந்த இருக்கிறதெல்லாம் சேர்த்துக்கிறோங்க. அடி பிடிக்காமல் இருக்கு, கிண்டிக்கினே இருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சா அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டை பேஸ்ட்டு அதை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டேன். நல்லா ஆகிட்டே இருங்க. மிளகா போட்டுங்க. மிளகாய் போட்டாச்சு. பச்சை மிளகா 3 மிளகாங்க. 3 மிளகா போட்டிருக்கேன். இப்போ கொத்தமல்லிங்க அது புதினாவை சேர்த்துக்குங்க. மீடியமாக சேர்த்துங்க. வந்து புதினா கம்மியாக சேருங்க. அதே வாசனையாக தெரியும். நம்ம இப்போ தயிர் சேர்த்துங்க. தயிர் சேர்த்துக்கிட்டோம். உடனே சேர்த்துட்டுங்க. நல்லா தீ நல்லா எரிஞ்சிட்டே இருக்கிறதால சீக்கிரமாக சேர்த்து நல்லா வதங்குங்க. அடி பிடிக்காமல். உப்பு வந்து அளவாக கல் உப்பு சேர்த்துங்க. கல் உப்பு போட்டு சேர்த்துங்க. ரொம்ப நேரம் சிக்கன் வதங்கணும். நல்லா தீ இருந்தால் உடனே சேருங்க. நல்லா சிக்கன் அப்போ தான் வந்து அதில் நெய் பிரியாமல் இருந்தால் நல்லா இருக்கும். நம்பூர் சிக்கன் போட்டு செய்கிறேங்க. நம்பூரில் வந்து செய்கிறேன், திருவண்ணாமலையில். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நம்பூர் சிக்கனே நல்லாயிருக்கும். பெங்களூரில் வந்து கறியில் அப்படியே தண்ணியாட்ட விழுவோம் பாரு. நம்பூர் சிக்கன் வந்து வெயிலில் வளர்த்த கோயிலாம் வந்து நல்லா அருமையாக இருக்குங்க. உப்பு சேர்த்துக்கிட்டா நல்லா வதக்கினே இருங்க. அடி பிடிக்காமல். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்குங்க. அடி பிடிக்காமல் வதக்கினே இருங்க. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாங்க. அரிசி போட்டுங்க. இப்போ தண்ணியும் சேர்த்துக்கலாம். அடி பிடிக்காமல் இருக்கணுங்க. நாங்கள் வந்து அலுமினியம் டப்பரா, அது வந்து தண்ணியும் சேர்த்துங்க. மிளகாத்தூள் வந்து இப்போ வந்து கலருக்காண்டி முன்னாடியே வறுத்துட்டு கலர் வராதுன்னு கொஞ்சம் பேக் சேர்க்குறோம். அரிசி போட்டு கொஞ்சம் சேர்க்குறோம். மிளகாத்தூள் இப்போ கலருக்காண்டி, காரத்துக்காண்டி லைட்டாக எங்கள் ஸ்பூனால் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோங்க. இந்த டம்ளரால் 2 டம்ளர் வச்சுக்கிறேங்க அரிசி. அதனால் 4.5 டம்ளர் சேர்த்துருக்கேன். டபரான்றது தான் எங்களுக்கு அளவு தெரியல. அரிசி உங்கள் வீட்டை எப்படி பக்குவமாக வேவுதோ அந்த அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நல்லா கொதிக்கணும். அப்படியே மசாலாவை ஒரு கிண்டுங்க. சாதம் ஒரே பக்கமாக தொழுங்க. ஆன்டி கிளாக் வைஸே வந்து தொழுங்க. மசாலா மிக்ஸ் ஆகிறதுக்கு ஒரே பக்கமாக தொழுங்க. அப்படியே அடுப்பு நல்லா எரிய விடுங்க. உப்புலாம் செக் பண்ணிங்க. ஒரு நல்லா கிண்டு உப்புலாம் செக் பண்ணிங்க.
எங்கள் அம்மா டபரா வாங்கிச்சிங்க, மேலே பேட்டு வாங்கலை. நாங்கள் வீட்டில் இருக்கிற இதை போட்டு மூடி வச்சுருக்கோம். நல்லா அடுப்பு எப்படி எரியுது பாருங்கள், ஜக ஜக ஜகன்னு அதுமாரி நல்லா எரியணுங்க. நல்லா எரியட்டும், ரெடி பண்ணிடலாம் பிரியாணி. நல்லா இருக்குதாண்ணா கூட்டாஞ்சோறு ஆகிட்டா பிரியாணி ஆகுதான்னு பார்ப்போம். கொதிக்குதுங்க, சவுண்டு கேட்குதுங்களாங்க? ஒரே பக்கமாக தொழுவுங்க, அடி பிடிக்காமல் சாதை. அதுக்கப்புறம் நம்ம தம் போடுவோங்க. அடி தோமாக இருக்குது. ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு முறை தொழுவி பார்த்துட்டு நம்ம தம் போடலாங்க. தண்ணி கொஞ்சம் வத்தன உடனே அடி பிடிக்காமல் கிளறுங்க. அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது, தண்ணி சரியாக இருக்குதுங்க. அப்படியே தொழி விட்டுருவோம், நம்ம தம் போடுவோம். கறி வெந்துருச்சுங்க, கறி வெந்திருக்கு. சோறு முக்கால் தான் வெந்திருக்கு. தம் போடுவோம். இப்போ நம்ம சுற்றி வச்சு விட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சுங்க. தண்ணி தெளிச்சு நெருப்புங்க உள்ளே தள்ளி விட்டுட்டோம். தண்ணி வந்து தெளிச்சிக்கலாம். தண்ணி தெளித்து தம் போடுவோம். மூடு ஆப்பண்ணு. இறக்கலாமா? இறக்கிட்டேங்க. இறக்கிட்டு தம் போட்டு மேலே அள்ளி வச்சுருங்க. தண்ணி தெளித்து தம் போட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் போட்டோங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. ஃபஸ்ட் டைம் தான் பார்க்கலாம். தம்மு உடைக்கலாங்க. நல்ல வாசனை வருது. தம்மு உடைக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆகிட்டே இருக்கு. சூப்பராக இருக்குங்க. அருமையாக வந்துருங்க. சீச்சி வந்துருக்கு. பிரியாணி அருமையாக வந்துருங்க. தண்ணி நான் தான் வைக்க சொன்னேன். 4.5 கிளாஸ் வைக்க சொன்னேன். அதில் வந்துங்க கரெக்டாக இருக்குது பாருங்கள். 4 கிளாஸ் வைக்க சொன்னேன். ஏன்னா வந்து நம்ம குக்கர்லனா தண்ணி தேவையில்லை இல்லைங்களா? நான் இதுதான் 4.5 கிளாஸ் வைக்க சொன்ன வர இருக்குது. கொஞ்சம் லைட்டாக வந்து இதாக இருக்குது. கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தொழுமா. தயிர் வந்து 1/4 லிட்டர் தயிருக்கு கலந்துக்கணும். வெங்காயம் வந்து 5 வெங்காயம் 5 தக்காளிங்க. கரெக்டாக ஸ்லைஸாக வெட் பண்ணுங்கள். ரொம்ப கலராக அதை விட்டு போதும். அருமையாக இருங்க. சாப்பிட்டு போத்தோம். சாப்பிட்றோம் வாங்க. ஒரு பிடிப்போம் பிரியாணியா. அருமையாக இருங்க. நான் சாப்பிட்டு பார்த்தேன். சூப்பராக இருங்க. ஒரு பிடிங்க. அருமையாக இருக்குது. சிக்கன் கூட உடையில பாருங்கள். எங்கள் ஊர் சிக்கனும் சூப்பராக உடையில பாருங்கள். அருமையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உண்மையாகவே அருமையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அருமையாக இருக்குது. அளவெல்லாம் சொன்ன பார்த்துங்க, ஞாபகம் வச்சுங்க. 1/4 லிட்டர் தயிர் தான், 5 வெங்காயம் 5 தக்காளி. பிரியாணி செட்டு வந்து நாங்கள் கவரோடு வாங்கிட்டு வந்தோம். 2 செட்டு கவர் கொட்டினோங்க. வெங்காயம் நல்லா ஆனியனும் தக்காளியும் நல்லா வதங்கணுங்க. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.